திமுக மட்டும் இல்லை, அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அவர்களுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், ஊடகவியலாளர்கள், அவர்களுடைய தொண்டர்கள் என்று அது மொத்தமாகவே அவங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறதே வந்து ஒரு பொழுதாக வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. நாம் அடிக்கடி உதாரணம் காட்டும் உத்தரப்பிரதேசத்தில் 62.5% கன்விக்ஷன் ரேட்டு, உத்தரகாண்டில் 90%, வெஸ்ட் பெங்காலில் 28%, இருக்கிறதுல கம்மியாக நம்ம இருக்கிறோம் கன்விக்ஷன் ரேட்டில். அப்படின்னா இங்கே என்ன நடக்குது? பல மாணவிகள் ஆசிரியர்களை பற்றி அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள், பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு சமூகத்தின் ஒரு என்ன வீழ்ச்சியை தான் இது காண்பிக்கிறது. அப்போ கடைசியாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிரியரை தான் நம் குரு போல வச்சுருக்கோம். அந்த ஆசிரியரே இன்றைக்கு வந்து அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. பல பள்ளிகளில் இந்த பிரச்சனையை வந்து இருக்குது. எல்லா இடங்களிலும் நாம் வந்து தவறுகளை தவறாக சுட்டி காட்டாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு திராவிட மனப்பான்மையை நம்ம இங்கே கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்று தான் தோன்றுகிறது. அதுதான் இந்த தமிழ் சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் இந்த குற்றங்கள் பெரியதற்கும் காரணமாக நான் நினைக்கிறேன். ஜாதி அந்த காலத்தில் இப்படி நடந்தது, இப்படி அதெல்லாம் செஞ்சாங்க, அப்போ அடக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், இப்போ நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறோம், திருப்பி அடிப்போம். ஏன் திருமாவளவனே பேசலையா? இது என்ன ஆகுதுன்னா, சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை விடுத்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையை தான் உண்டாக்குது. ஒரு பக்கம் ஜாதி பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த பாலியல் பிரச்சனைகள், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சினிமாவினால் வர்ற அந்த தாக்கங்கள். இளவேஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் ராதா தேவர் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். திமுக அமைச்சர் பொன்முடி பெண்களை பற்றின நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிட்டு வராரு. அவருக்கு எதிராக நிறைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நடக்கிற விஷயங்கள்? இது முதல் தடவையாக அவர் பேசலை. இதற்கு முன்னாடியும் கூட ஓசி பஸ்ஸன்லாம் வந்து பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களில் பல பேர், அது துரைமுருகனாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே வந்து பெண்களை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இழிவாக தான் பேசுகிறாங்க. பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அதுவும் பொன்முடி ஒரு பக்கம் ஒரு ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் ஒரு படி மேலே போய் வந்து மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அது பெண்களை இழிவாக பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 80% மக்கள் நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தி இருக்கிறார். சைவம் வைணவம் இப்படியெல்லாம் பேசி எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அவர் கட்சி பதவியை விட்டு நீக்கியிருக்கிறாங்க, ஆனால் அவர் வந்து பதவியில் அப்படியே தான் இருக்கிறார். இதை பற்றி வந்து பெரியவர்கள், இப்போ முதல்வரோ இல்லை மற்ற பெரிய தலைவர்கள் யாருமே அதை கண்டித்து பேசலை, கனிமொழியை தவிர. கனிமொழி மட்டும் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதே மாதிரி தான் அவங்க அந்த கட்சியை சேர்ந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அதற்கு உதாரணமாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறவரை சொல்லலாம், மேடை பேச்சாளர் சொல்லலாம். ரொம்ப கேவலமாக பேசுவார், ரொம்ப கேவலமாக. ஆண்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பெண்களும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு வேறு விஷயம். ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் போதும், அதுவும் ஆட்சியில் இருக்கும் ஒரு அரசியல்வாதியாக எவ்வளோ கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும், ஒரு பேச்சில் வந்து எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்பது வந்து நமக்கு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஏதோ பேசினப்ப இந்த போலீஸ் பெண் காவலர்களை வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சாங்க. ஆமாம், அது செஞ்சு அவருக்கு இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அங்கே மட்டும் அது எப்படி, அவர் போகிற போக்கில் அவர் பேட்டியில் இவ்வளோக்கும் அவர் பெரிய பதவியில் கூட இல்லை, அவர் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு நபர் தான், மற்றபடி இல்லை. ஆனால் இவர் வந்து ஆட்சியில் இருக்கும் ஒரு மந்திரி, அவர் பேசுகிறது இன்னும் கேவலமாக, மிக அசிங்கமாக, அதை விட பல மடங்கு அசிங்கமாக பேசுனது வந்து எப்படி ஏற்றுக்கிறது? ஏன் அவர் ஆட்சியை விட்டு எடுக்கலைன்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இது முதல்வருக்கு சங்கடமான சூழ்நிலை தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் காலையில் எழுந்தவே நம்ம கட்சிக்காரங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து எழுந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மேடையில் அவர் வச்சே பேசியிருக்காரு. அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணுற மினிஸ்டர் அவர் ஏன் இன்னுமே கண்டினியூஸாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நானும் கேட்குறேன். நாவடக்கம் என்பது துளி கூட இல்லை. இவங்க
ஏற்கனவே வட இந்தியர்களை பற்றியெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினார். துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து பேசினது வட இந்தியர்களை வந்து மன்னிக்கவே முடியாது. இப்ப துரைமுருகன் ரீசெண்டா வந்து உடல் ஊனமுற்றவர் கூட பத்தி ஆமா, பேசி உடல் ஊனமுற்றவர்களை பற்றி. அதாவது ஒரு இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு திமிர்த்தனம். எத்தனை ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. வந்திருந்துமே வந்து அவங்களுக்கு அந்த நாவடக்கம் என்பது துளி கூட இல்லை. என்னமோ இவங்க தான் நிரந்தரமாக இங்கே ஆட்சியில் இருக்கிற மாதிரி. திமுக மட்டும் இல்லை, அமைச்சர்கள் மட்டும் இல்லை, அவர்களுடைய ஐடி விங்காக இருக்கட்டும், ஊடகவியலாளர்கள், அவர்களுடைய தொண்டர்கள் என்று அது மொத்தமாகவே அவங்க இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறதே வந்து ஒரு பொழுதாக வைத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டிய இருக்குது. இதை பற்றி பெண்கள் இயக்கம் கூட பெண்களுக்கான இயக்கங்கள் எதுவுமே இதை பெருசாக பேசிக்கல, கண்டுக்கவும் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லும்போது, பெரியாரை பெருசாக பேசுவாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் தான் பெண்களை முன்னேற்றி வச்சுருக்கிறோம், படிக்க வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக கேட்டால் எத்தனை பேர் அவங்க இதில் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க பெண்கள்? மினிஸ்டர் 2 பேர் தான் இருக்காங்க. கண்டனம் தெரிவிச்சதுல ஒரு முக்கியமான நபர் கனிமொழின்னு மட்டும் தான் சொல்கிறோம். மற்ற அமைச்சர்களோ இல்லை மற்ற பெண் நிர்வாகிகளோ எதுவும் பேசலையே. நியாயப்படுத்துகிறாங்க, நாங்கள் என்ன பெருசாக பேசிட்டோன்ற மாதிரி. ஏன்னா இது இந்துக்களுக்கு எதிராக இருந்ததுனால. இதுவே சிறுபான்மையினருக்கு எதிராக அவர் பேசியிருந்தார்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்படி பேசின இஸ்லாமிய சகோதரர்களை புண்படுத்தி, இஸ்லாமிய மதத்தை புண்படுத்துவது மாதிரி ஏதோ பேசினார்னு சொல்லிட்டு மன்னிப்பே கேட்க வச்சாங்க அவரை. அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது இந்துக்களுக்கு எதிரான, இந்துக்கள் எதுவுமே கேட்க மாட்டோம்ல, நம்ம அதை பற்றி பெருசாக. இப்போ சில கட்சிகள், இப்போ அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணது, இல்லை இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் பண்ணதுன்னா அவ்வளோதான். பொதுமக்களிடையே அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா என்றால் இல்லை. அதனால் அந்த அளவுக்கு மழுமட்டியாக தான் இருக்காங்க, மழுங்கி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இதை ஏன் நம்ம பெருசாக எடுத்துக்கணும், ஏன் திமுக கட்சியில் இருப்பவர்களே கண்டிக்கணும், வெளியில் யாருமே கண்டிக்க தேவை. அவர்கள் கட்சியில் இருப்ப ஒரு தோழமை சுட்டுதல்ன்ற மாதிரி ஒரு நீங்கள் செய்கிற தப்பை அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையுமே அவங்க வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணிக்கிறாங்க. இது பொதுமக்களை வந்து பாதிக்கும் ஒரு விஷயம், பெரும்பான்மை மக்களை பாதிக்கும் ஒரு விஷயமாக வந்து இங்கே கருதப்படவில்லை. ஏன்னா இது சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிட்டு, ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, சனாதன தர்மம் அதை தான் அழிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இப்போ இங்கே வந்து நிற்குது. சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு ஆரம்பித்ததில் இப்போ இங்கே கொண்டு வந்து வைக்குது. கேட்டால் சனாதன தர்மம் வேற, தமிழர்கள் இறையியல் வேற, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் பெரிய மடைமாற்றம் வேலை நிறையவே நடக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு ஏன் உங்கள் மந்திரிகளிடமோ இல்லை உங்கள் அமைச்சர்கள் இருக்கும் யாரிடமும் இல்லை என்பது தான் நம்மளுடைய வாதமே கூட. அப்போ நீங்கள் தான் நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை, 2 தடவை வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே இவங்க 34 சீட்டு 20 சீட்டு 0 சீட்டு வாங்கின காலம்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் மக்கள் உங்களை தண்டித்திருக்கிறார்கள். அமைதியாக தான் இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் தேர்தல் வரும்போது கண்டிப்பாக அவர்கள் காண்பிப்பார். நீங்கள் இவருக்கு ஏன்னு சொன்னார் இல்லையா, நாங்கள் கோயில் அடிப்போம், அதை எடுப்போம், இருந்தாலும் எங்களுக்கு எப்படி ஜெயிக்கணுன்றது தெரியும். நீங்கள் தோத்தும் இருக்கிறீர்கள், 0 சீட்டு வாங்கி தோத்தும் இருக்கிறீங்க. அதை வந்து மக்கள் வந்து சும்மா இல்லை, எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்து வச்சதுனால உங்கள் மேலே தான் 100% நம்பிக்கை என்பதெல்லாம் இல்லை. அவர்கள் மாற்றி போடுவாங்க. யாரோ ஒருத்தர் இருக்கிற 2 பேரில் யாரோ ஒருத்தர் வரணுன்றதுக்காக போட்டு கொண்டு வராங்க. ஆனால் அந்த நம்பிக்கை உடைக்கும் விதமாக தமிழர்களின் என்ன சொல்கிற குணம் என்பது என்னென்ன, மரியாதை கொடுக்கறது தான், மரியாதையாக பேசுவது. இதில் எல்லாம் வந்து தமிழர்கள் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு யாருக்கும், அதாவது தெரியாமல் கால் பட்டுட்டா கூட தொட்டு கும்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு மரியாதை தெரிந்த ஒரு சமூகம் இன்று சைவம் வைணவம் என்று பெரும்பான்மை மக்கள், அது வந்து பிராமண மதத்தை சேர்ந்தவர்களே, எல்லா தமிழர்களிடமும் 2மே உண்டு. அதை நீங்கள் அசிங்கமாக பேசுவதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்றால் இதைவிட ஒரு அசிங்கமான அரசியலை நான் பார்த்ததில்லை என்பதுதான் உண்மை. மேம், இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குன்னு எதிர்கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே வந்து அதை வெளிப்படுத்துற மூலமா என்ன ஆகுதுன்னா, போக்சோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனோ இல்லை படிக்கிற இடத்துலையோ போக்சோ கேசஸ் வந்து அதிகமாகிறது எதை காட்டுது சமூகத்தில்? கண்டிப்பாக இது கோவிடுக்கு அப்புறமே வந்து ஒரு வீழ்ச்சியை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு வீழ்ச்சி இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் ஏன் தனி மனித ஒழுக்கத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம்னா, அது ஒரு சமூகத்தில் தனி மனித ஒழுக்கம் இல்லாவிட்டால் சமூகத்தையே பாதிக்கும். அங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா பெர்வர்ட்டட் இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிறழ்ந்த ஒரு மனநிலைன்னு கூட சொல்லலாம், ஒரு கொடூரமான மனநிலைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட்னு கூட சொல்லலாம். ஒரு மிருகத்தை போல செயல்படக்கூடிய ஒரு வாழ்வியலை வந்து நம்ம ஒரு சமூகத்தில் புகுத்துவது மாதிரி கூட சொல்லலாம்.
அப்படி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் வந்து அவங்களுடைய மிருக குணங்களை வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த சமூக மாற்றம் இங்கே இருக்குது. முன்னாடி நடக்கலையானா நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அது வந்து வெளிப்படுறதுக்கான சூழ்நிலை இங்க வந்து உருவாயிட்டு இருக்கா? ஆமாம், உருவாகிட்டு இருக்குன்றது தான் நான் சொல்கிறேன். அதற்கு பல காரணங்களை நம்ம சொல்ல முடியும். எது செஞ்சாலும் தப்பில்லை அப்படிங்கிறது. முன்னாடி நம்ம மதம், கடவுள் இதெல்லாம் எதுக்காக வைத்திருந்தோம்னா மனிதனை வந்து ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான். அதனால மனிதனை எதுக்கு ஆற்றுப்படுத்தணும்னா அவங்க தப்பு செய்யக்கூடாது, சாமி கண்ட குத்திடும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து இப்போ மனிதனுக்குள் ஒரு பயத்தை விதைப்பதற்கும் அவன் ஒரு கேரக்டராக வந்து ஒழுங்காக இருக்கிறதுக்காகவும் ஒரு ஒழுக்கமாக நடப்பதற்குமான ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. பாவ புண்ணியமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்னது ஹெல்லுக்கு போகிற, ஹெவனுக்கு போகிற, அப்படி சொர்க்கத்துக்கு, நரகம், இது எல்லாமே வந்து அதை மனிதனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கான ஒரு சில நம் பெரியோர்கள் செய்த முயற்சிகள் தான் இது எல்லாமே. இப்போ அதை உடைக்கிறோம் நம்ம. நீ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படி தானே. நம்ம தீகா கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வானவேல் நிகழ்ச்சிகள் எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதாவது இங்கொன்று அங்கொன்றுமாக இலைமறை காயாக ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கோம், இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அதை பொதுவெளியில் கொண்டு வந்து அதை நியாயப்படுத்துவதும் அதை பொதுமைப்படுத்துவதும்ன்றதை நம்ம ஏற்றுக்கவே முடியலை. அப்போ எல்லாரும் இப்போ குழந்தைகள் என்ன நினைக்கும், ஓ அப்போ இது சரிதான் போல இருக்குது. இது உலக அளவில் நடந்துட்டுருக்கு. உலக அளவில் வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உலக வலதுசாரி சிந்தனையாளர்களும் சரி, இந்த பணத்துக்காக வந்து விலை போகிறவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் வந்து மனிதர்களின் அந்த மனோநிலையும் மனோபாவத்தையும் அவர்களுடைய நடவடிக்கை, கேரக்டர் எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கிறாங்க. எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆனா பெண்ணான்றது வந்து நான் தான் முடிவு பண்ணணும், உங்கள் ஃபிசியாலஜி முடிவு பண்ணாது, நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. அது இந்தியாவிற்குள்ளும் கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு முழுக்க காரணம் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள். அப்புறம் இன்னும் நிறைய பேரை நான் சொல்ல வேண்டி வரும். அதற்கு திராவிட கழகங்களும் துணை போகிறதோ என்ற ஒரு ஐயம் இருக்குது. ஏன்னா ஈவேரா அவர்கள் காலத்திலேருந்து இது இருக்குது. அவர் தானே பெண்களை வந்து தடையை உடைச்சிடுவாங்க, கர்ப்பப்பை என்பது நமக்கு இயற்கையாக வந்த ஒரு விஷயத்த தூக்கி எறிங்கன்னு சொன்னவர் அவர். நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டு அதை பார்த்து ஏன் அடிமையாகிறீங்கன்னு. குழந்தை பேர் என்பதே அடிமை என்று சொல்கிற ஒரு கட்சி அது தீகான்ற திராவிட கழகம். அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கு என்னென்னா எதுவும் எல்லாமே சரி, எல்லாமே பண்ணலாம், திருமணம் எதுக்கு, திருமணம் கடந்த உறவுகளை வந்து நியாயப்படுத்துகிறோம், இப்படியெல்லாம் போகும்போது உங்களுக்கு முதல்ல உடையிறது குடும்பம் என்ற அமைப்பு தான். அப்போ குடும்பம்ன்ற அமைப்பு உடையும் போது தனி மனிதனாக இருப்பவனுக்குள் இருக்கும் அந்த மிருகங்கள் விழித்து கொள்ளும். அவன் நான் செய்கிறது எல்லாமே சரின்ற. அங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த போக்சோ கேஸ் எல்லாம் அதிகமாகிறது. குழந்தைகளை கூட பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, சீண்டுவது அது இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனா அதனால தான். அந்த காலத்தில் நமக்கு என்னென்னா குழந்தைகள் தெய்வமாக நினைப்போம். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு நம்ம அதை தானே சொல்லி வச்சுருந்தோம். பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ ரிலீஜியஸ் பிளேசஸ்லேயே போக்சோ கேசஸ் அதிகமாக. ஆமாம், ஏன்னா ரிலீஜியஸ் பிளேசஸ் வந்து கடவுளை அதாவது தன்னைத்தானே உணர்வது தான் நம்ம கடவுள்ன்றது. நமக்கு இப்போ நான் ஒரு இந்து, எனக்கு இந்துவாக என்ன சொல்கிறேன், எனக்குள் தான் என்னுடைய கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அந்த கடவுளை பார்க்கணும், இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயில் என்பது நாம் அங்கே சென்று உணர்வதற்கான ஒரு இடமாக. இப்போ எல்லா இடங்களையும் உணரலாமா, உணரலாம். ஆனால் அதற்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். அப்படி இல்லாட்டி கோயிலில் போயிட்டு என்னையே நான் பண்படுத்திக் கொள்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணாலும் கோயிலில் போய் சரி பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல்னு கூட வச்சுக்கலைன்னா, ஒரு மனிதனாக எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது. என் மனதை சரிப்படுத்துவதற்கும், என் நினைவுகளை சரிப்படுத்துவதற்கும், அதை ஒழுங்குபடுத்துவதற்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில்கள் குறிப்பாக சர்ச்செல்லாம் சொல்லலாம், அப்புறம் மசூதிகள், இப்படி வழிபாடு தலங்களில் என்ன ஆகிறது, வர்றவங்க எல்லாம் வந்து மதம் மாற்றுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தங்கள் வாழ்க்கையை வந்து உல்லாசமாக இருப்பதற்கும்ன்ற ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பணம் பண்ணுவதற்கான ஒரு இடமாக மாறி போனது தான் இப்போ கொடுமையே. இப்போ பாஸ்டருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பாஸ்டர்ஸ்ன்றவங்க வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்காங்க. இவங்க ஃபாதர்லாம் கிடையாது, ஃபாதர் வேறு பாஸ்டர் வேறு. ஃபாதர்ன்றவங்க அவங்க படித்து அவங்க பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளணும்லாம் சொல்கிறாங்க, அதை மேற்கொள்கிறாங்க இல்லையான்றது அடுத்த பட்சம். ஆனால் பாஸ்டருங்க அப்படி கிடையாது. நிறைய இந்த பெந்தகோஸ்ட் அந்த மாதிரி நிறைய கிறிஸ்துவத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு குழந்தையோட தான் இருப்பாங்க, திடீர்னு வந்து அங்கே அதுவும் ஹல்லேலூயா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டுட்டு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறோம், எல்லா வியாதியும் சரி பண்ணுறோம், இப்படிலாம் சொல்லி ஒரு கூட்டம் தெரியுது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் விமர்சனம் வந்து ஹிந்து கிறிஸ்டியானிட்டியில இப்போ பாஸ்டர்ஸுக்கு மட்டும் போகணுமா, இல்லை மற்ற மதத்தில் இருக்கிற இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் அதிகமாக இருக்குது.
உங்களுக்கு இஸ்லாமியர் இதில் இருக்கான்னா அங்கே வந்து அவங்க வெளிப்படையாக வந்து இப்படியெல்லாம் பேசுறது கிடையாது. அவர்களுடைய மசூதிகளிலும் அவர்கள் பள்ளிவாசலிலும் நடக்கும். அது அங்கே நடக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அங்கேயும் இருக்குது. எல்லா மத வழிபாட்டு கூடங்களிலும் பிரச்சனைகள் உண்டு. ஏன் இந்து கோயில்களில் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அது அங்கே வந்து இந்த மாதிரியாக வந்து என்ன சொல்கிறது, உல்லாச வாழ்க்கை வாழ முடியாது. அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற ஒரு அர்ச்சகருக்கு வந்து மிஞ்சி போனால் 1000 ரூபாய் கிடைக்கும். அவங்க வறுமையில் தான், முக்கால்வாசி பேர் வறுமையில் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வசதி படைச்சு அவங்களும் இவங்கள மாதிரி பாஸ்டர்கள் மாதிரி வெளியில் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி கடவுளுக்காக ஜபித்து காசு பணம் வந்தால் மாறுவாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு அந்த நிலைமை அவ்வளோ மோசமாக இல்லை. ஆனால் இங்கே கண்டிப்பாக இருக்கிறது. என்னென்னா காசு பணம் பார்க்குறாங்க முதல்ல, அதற்கப்புறம் பெண்கள். இது வந்து பெரிய வயது பெண்கள், முதிர்ந்த பெண்கள் போக இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தைகளை கூட அவங்க, ஏன்னா 18 வயசுக்கு கீழே எந்த பெண்ணாக இருந்தாலும் 18 வயது வரை அவங்க வந்து இதுவாக தான் கருத போகிறோம், மைனராக கருதுகிறோம். அந்த மாதிரியான பெண்கள் எளிதாக விழுந்து விடுகிறார்கள். அதுதான் நீங்கள் வந்து கொடுமை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா முதிர்ச்சி அடையாத ஒரு மனநிலையில் இருக்கும் பெண்களை நீங்கள் எளிதாக வளைத்து விடலாம். இங்கே தான் நம்ம இந்த லவ் ஜிகாத் பற்றியெல்லாம் பேச வர்றது இதனால தான். சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் வந்து அவங்களை ஈஸியாக மாற்றிடலாம், அவங்க ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம், அவங்கள ஈஸியாக தங்கள் வலைக்குள் விழ வைக்கலாம். இன்னொரு மோசமான விஷயம் இந்த போஸ்கோ கேஸில் எல்லாமே நான் பார்த்தது என்னென்னா, அந்த பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுவது மட்டுமல்ல, அதை படமும் பிடிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆன்லைனில் ஏற்றிடுறாங்க. ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, உலக அளவில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கான இந்த செக்ஷுவல் சைட்ஸில் அதிகமாக போய் பார்க்குறது வந்து இந்திய ஆண்கள் தான். இங்கே தான் வந்து எல்லா கலாச்சாரமும் இருக்குது, ஆனால் இந்திய ஆண்கள் அதிகமாக பார்க்குறாங்க, டவுன்லோட் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து சென்னை வந்து ஒரு டைமில் வந்து அதிகமாக இருந்தது. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதிகமான இந்த மாதிரி வீடியோ கால்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடுறதாக கேள்விப்பட்டேன் நான். அதெல்லாம் கேட்கும்போது அதிர்ச்சியாக கூட இருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் சில இடங்களில் குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, டி நகரில் ஒரு பெண் ஆசிரியையே வந்து தன் குழந்தையுடன் படிக்கும் ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி பாலியல் இதுக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் 2 இடத்துல ரெய்டு கூட பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு நம்ம வந்து இந்திய அளவில் பார்க்கலாம். இந்திய அளவில் போஸ்கோ கேசஸ் வந்து இப்போ அதிகமாக ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஒரு 54% மேலே போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 18,518 கேஸ் போன வருடம் வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த 4 வருஷத்துலன்னு சொல்லலாம், 21லேருந்து 24. இதில் எத்தனை கேஸ் கன்விக்ஷன் வந்திருக்கு? கீதா ஜீவன் அவர்கள் வந்து அவங்க சொன்ன டேட்டாஸ் தான் இது. அவங்க இதை பற்றி பேசியிருந்தாங்க. 524 கேசஸ் மட்டும்தான் கன்விக்ட் ஆகிருக்கு. 1509 வந்து அக்விட்டல் போயிடுச்சு. மொத்தம் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து ஒரு 14 கோர்ட் இருக்குது, இதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட். ஆமாம். ஸோ ஆமாம், 524 கேஸ் தான் கன்விக்ஷனா. 18,518 இல்லை, 524ன்றது எத்தனை % சொல்லுங்கள்? 10% கூட இல்லை. 10% கன்விக்ஷன் கூட கிடையாது. அதில் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் வந்து போஸ்கோ கேசஸ் அதிகமான குழந்தை திருமணங்கள் சில இடத்துல நடக்குது, அதாவது 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் இதுக்குள்ளே வர்றதுனால இது அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஆனால் வந்து ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா அளவிலே வந்து உங்களுக்கு வந்து 34% தான் கன்விக்ஷன் ரேட்டு. ஆனால் இது இப்போ 50% வரைக்கும் 40% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இந்த கன்விக்ஷன் ரேட். நமக்கு என்னென்னா, இந்த கேஸஸ் ரிப்போர்ட்டட் கேஸ், இது தெரியாத கேஸ் நிறைய இருக்கும். ஏகப்பட்ட பேர் சமூக பிரச்சனைக்காக பயந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்ச அளவில் இதில் வந்து தவறான கணக்குகள் கூட இருக்குது. போஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஸ் போடலாம், வாபஸ் வாங்க முடியாது. வாபஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னே இருக்குது அதில். அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்போ தன்னை நிரூபிக்க வேண்டும், நான் தவறு செய்யவில்லை என்று. அது தனி கோர்ட்டு, இது வெளியிலேயே வரக்கூடாது. அந்த விக்டிமோட எந்த டீட்டெயிலும் வெளியில் வரக்கூடாது. அப்படி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த விக்டிமோட செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸில் வெளியில் வந்தது. அதனால தான் அது பெரிய விஷயமாச்சு. வெளியில் சொல்லக்கூடாது என்பது இருக்குது, சட்டத்திலே இருக்குது. அதுவே ஒரு கிரிமினல் குற்றம். இதில் வேடிக்கையான ஒரு விஷயம், நம்ம இதில் 10% கன்விக்ஷன் ரேட் கூட வரல. நாம் அடிக்கடி உதாரணம் காட்டும் உத்தரப்பிரதேசத்தில் 62.5% கன்விக்ஷன் ரேட்டு, உத்தரகாண்டில் 90%, வெஸ்ட் பெங்காலில் 28%. இருக்கிறதுல கம்மியாக நம்ம இருக்கிறோம் கன்விக்ஷன் ரேட்டில். அப்படின்னா இங்கே என்ன நடக்குது? இதற்கான இதை பற்றி கீதா ஜீவன் அவர்கள் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அவங்க ஏன் கன்விக்ஷன், ஆனால் வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. நல்லதுன்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலை. 4300 விக்டிம்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 84.97 கோடி காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்குறோம் அந்த விக்டிம்.
காசு கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா செஞ்சவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரேட்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சோம். அதுதான் முக்கியம். இதில் இன்னொரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா, சமீபத்தில் நான் படித்தது ஒரு தமிழ்நாட்டில் தான் கன்விக்ட் ஆகி உள்ளே போனவர் போக்சோ கேஸில். அவர் வந்து பெயில் வந்து 5 மாதத்துக்கு கிடைக்காது போக்சோவை பொறுத்த வரைக்கும். வெளியில் வந்துட்டு பெயில் கிடைச்சி இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கார், இன்னொரு குழந்தைய. அப்போ போலீஸும் கோர்ட்டும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? நீங்கள் என்ன மாதிரியான இதை தான் நாம் சொல்கிறோம். பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு நாம் ஏன் சொல்கிறோன்னா இதுதான். பெண்களுக்கும் குழந்தைகள், முதியவர்கள். ஒரு முதிய வயதான பெண் மதுரையில், அவங்களுக்கு கிட்டத்தட்ட 75 வயசு, அவங்க வந்து செக்ஷுவல் அஃபென்ஸ், அவங்கள வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க, அசால்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிருக்கு. இவங்க கீதா ஜீவன் அதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, பாஜகவை சேர்ந்த ஒருத்தர், அதிமுகவை சேர்ந்தவர். நான் ஒரு பொதுவான மனுஷியாக தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சியாக வேணாலும் எதிர்ப்போங்க, ஆனால் அந்த மாதிரி குற்றங்கள் யார் செய்தாலும் கடுமையான தண்டனையை கொடுங்க. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவா. ஏன் திமுக காரர்கள் மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க? நம்மளோட கேள்வி அப்படி தான். நாம் இங்கே வந்து கட்சியை பார்க்கல, அந்த விக்டிமை தான் பார்க்குறோம். பாதிக்கப்பட்ட பெண்ணை மட்டும்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, செய்தவன் வந்து எந்த கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் மிருகம் தானே. அது வந்து அந்த கட்சியில் அதிகமாக பண்ணுறாங்க, இந்த கட்சியில் கம்மியாக பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு கணக்கு அமைக்கிறத தயவுசெய்து இவங்க விட்டுடலாம். எதிர்கட்சிகள் வந்து உங்கள் மேலே குற்றம் சாட்டினா நீங்கள் அதற்கு நம்பர்ஸ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பேரை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அளவுக்கு நடவடிக்கை எடுத்து இதை குறைச்சிருக்கீங்க, இது சொன்னால் போதும். அதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் அதிகமாக பண்ணாங்க, இவங்க கட்சியில் கட்சிகளுக்குள் இருக்கும் இந்த சண்டையில் என்ன ஆகுதுன்னா, பொதுமக்களாகிய நாம் தான் பாதிக்கப்படுகிறோம். இங்கே அரசியல் வேண்டாம் என்பது தான் என்னுடைய வாதமாக இருக்க முடியும். இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் இந்த பெண்டிங் கேசஸ் இருக்கு இல்லையா, இதுக்காக ஒரு ஒரு கமிட்டி போட்டாங்க. வந்த உடனே 2021 வந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. அது வந்து டிஎன் மாடல் அப்படின்னு சொன்னாங்க, திராவிட மாடல் தான் சொன்னாங்க. அவங்க போக்சோ கேசஸை வந்து பெண்டிங் கேசஸை விரைவாக முடிப்பதற்கான ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கமிட்டி என்ன ஆச்சுன்னு கூட தெரியலை. அதில் வந்து நிறைய நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கமிட்டி இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அவர்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் தான் இருக்குது. ஆனால் இது வந்து போக்சோவை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சாதாரண பொதுமக்களுக்கு இது ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயமாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்திய அளவில் இருந்தாலும் தமிழகத்தில் நமக்கு அந்த 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 எதிரிகள் இல்லாட்டி அந்த குற்றவாளிகள் எளிதாக வெளியே வர்றது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறதுன்ட்டு தான் சொல்ல முடியும். இப்படி நம்ம இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட நாங்குநேரி மாணவனுக்கு வந்து ஜாதி ரீதியான ஒரு வன்முறை நடந்துச்சு. அந்த மாணவனுக்கு மறுபடியும் இப்போ வந்து வன்முறை நடந்திருக்கு. அப்படின்னும் போது ஒரு மாணவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அப்படின்னும் போது இவர் வந்து இப்போ வெளியே வீட்டில் இருக்காரு. அப்படின்னும் போது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுறாங்க? இதில் இப்போ காவல்துறையை மட்டுமே குற்றம் சாட்டியும் நம்ம பிரயோஜனம் இல்லை. 2 விஷயம், காவல்துறையும் இதற்கு காரணமாக இருந்தாலும் கூட பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். காரணமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வந்து ஜாதி ரீதியான மோதல்கள் அப்படின்னு சொல்லலாம், ஜாதி ரீதியான தாக்குதல்கள் பள்ளிகளில் அரங்கேறுகிறது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் தான் இது அதிகமாக நடக்குது. இப்போ தனியார் பள்ளிகள்லையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் இவங்க வந்து ஜாதியை ஒழிச்சிட்டோம், நாங்கள் ஜாதி அதை பண்ணிட்டோம், ஜாதி என்பது இருக்கத்தான் செய்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஜாதி வேற்றுமை இப்போ ரீசெண்டாக நிறைய படங்கள் கூட வந்தது. அந்த ஜாதி படங்கள் எடுத்தாங்க டைரக்டர்ஸ்லாம். அவங்களாம் எடுக்கும்போது ஒரு ஜாதிக்கு வந்து அவங்களுக்கு எந்த கொடுமையும் நடக்கவில்லை என்றது இல்லை, ஒரு காலத்தில் நடந்ததுன்னு சொல்கிறத திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஜாதி அந்த காலத்தில் இப்படி நடந்தது, இப்படி அதெல்லாம் செஞ்சாங்க, அப்போ அடக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், இப்போ நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறோம், திருப்பி அடிப்போம். ஏன் ஒரு திருமாவளவனே பேசலையா? எவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கிறா, நாங்கள் திருப்பி அடிப்போம், மடங்க மாட்டோம், அத்துமீறி இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, சமூகங்களுக்கிடையே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை விடுத்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையை தான் உண்டாக்குது. சினிமாக்கள் முக்கிய காரணம். இதை பார்க்கும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்போ எங்களை வந்து இப்படி கொடுமைப்பட்டீங்கன்னு நாங்கள் இப்போ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வருது. இன்னொரு மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, நீ என்ன செஞ்சால் நான் உன்னை செய்வேன், நான் வந்து உன்னை வந்து அப்படி நடத்தி இருந்ததை பெருமையாக தான் நினச்சிட்டு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மாணவர்களுக்கிடையே வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அதற்கு கமிட்டிகள் போடணும், மாணவர்களிடையே விழிப்புணர்வை எடுத்தணும். ஜாதி என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் மனிதர்கள் என்பதுதான் முதல்ல. நீ எல்லா சமூகமும் ஒன்றாக சேர்ந்து முன்னேறியது தான் தமிழ் சமூகம். ஒரு காலத்தில், அந்த காலத்தில் இருந்தே ஜாதிகள் இருக்குது, குடிகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு
முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் இவ்வளோ % வந்து பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம், 9% ஏதோ சொன்னோம், 9.96% நாங்கள் முன்னேறி இருக்கோம். எப்படி எல்லா தமிழ் மக்களும் சேர்ந்து இணைந்து வேலை செய்கிறோம், அதில் எங்கே ஜாதி பார்த்து நம்ம வேலை பார்த்தோம்? வேலை பார்க்கலையே. இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டியது கடமை வந்து அரசுக்கு இருக்கிறது. இந்த அரசு என்ன செய்யணும், சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வகுப்புகள் நடத்துகிறீங்க, என்ன மாதிரியான மனிதர்கள் மதிக்க வேண்டும் என்பதுக்கு என்ன செய்கிறீங்க, அது ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இந்த சினிமாக்களில் காட்டும் இந்த சமூக வன்முறைகள், ஒவ்வொரு இனத்துக்கு எதிராக இன்னொரு இனம், அதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். ஏன்னா அது ஜாதி பிரச்சனை மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ரவுடியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பெண்கள் அவங்கள வந்து அப்படி தான் பிடிக்குது பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை கொண்டு போகிறது. அவங்க படித்து நல்ல வேலையில் இருந்தால் அவர்கள் அது இன்னொரு சமூகத்தை சுட்டி காமிப்பாங்க, படித்து அமெரிக்காவில் இருக்கா ஆனால் அவனை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அவனை பிடிக்காது, அவங்க அம்மாஞ்சி மாதிரி இருக்கான்லாம் ஒரு மாதிரி. ஆனால் இங்கே ரவுடித்தனம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பேட்டையில், அவன் தான் நல்லவன், அவனை தான் இதெல்லாம் வந்து சமூகங்களை வந்து மாற்றும் ஒரு செயல் தானே. அப்போ பெண்களுக்கும் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் ஊட்ட தானே செய்கிறீங்க. இது தவறான போக்காக நான் பார்க்கிறேன். கல்வி தான் முக்கியம் இங்கேயே தவிர, நீங்கள் இந்த மாதிரி ஜாதிய வேற்றுமைகளை மனதில் விதைப்பது வந்து சினிமா, ஊடகங்கள், அதற்கப்புறம் அரசியல் கட்சிகள். ஜாதியை வச்சு தான் நீங்கள் அரசியலே பண்ணுறீங்க ஒரு இடத்துலையும். இன்றைக்கும் நமக்கு அது ரிசர்வ்ட் கான்ஸ்டிடியூன்சி இருக்குது தானே, அங்கெல்லாம் ஏன் அதை எடுத்துடலாமே, எடுத்துட்டு நீங்கள் எல்லாரையும் பொதுவாக போட்டியிட வைக்கலாமே. அப்போ ஜாதி என்பதை நீங்கள் உங்கள் அரசியலில் வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அரசு உங்களுடைய செயல்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் அரசு ஆணைகளில் வைத்திருக்கிறீர்கள், கல்வியில் இருக்கும் சான்றிதழ்களில் வைத்திருக்கிறீர்கள், எல்லா இடத்துலையும் வச்சுட்டு நாங்கள் இங்கே மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் மாணவர்களுக்கு அது தெரியாது இல்லையா. அதனால தான் வந்து இந்த பிரச்சனை மாணவர்களுக்கிடையே அந்த பிரிவினையை வந்து உண்டாக்கியாச்சு. இப்போ அந்த பிரிவினை என்னாகி அது வேறாகி அது ஊன்றி போச்சு மனசில். அந்த பையன் வந்து முதல்ல அடித்தாங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு ஃபோன் வாங்கி என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ஒரு குரூப்பெல்லாம் சேர்த்துருக்கிறான். அந்த குரூப்புக்கிட்ட பேசுனப்போ அவங்க கூப்பிட்டு போய் தான் அவனை திருப்பி பழைய படிக்க வெட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ மாணவர்களிடையே கல்வியை தவிர வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே கலந்து ஆலோசிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு மனோதத்துவ நிபுணர், இது சைக்காலஜிஸ்ட்டை வந்து நம்ம நியமிக்கணும். அவங்க அடிக்கடி கவுன்சிலர்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தணும்னு சொல்கிறீங்க. இப்போல்லாம் வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்துருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இதை கண்டிப்பாக வைத்து அவர்களுக்கான அந்த ஆலோசனைகளை வழங்கினால்தான் இதை தடுக்க முடியுமே தவிர, இல்லாட்டி நம்ம கவர்னர் சொன்னது மாதிரி ஜாதிய மோதல்களும் பள்ளிகளில் வந்து நிறைய ஜாதிய பிரச்சனைகள் வருதுன்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அது முதல்ல இருந்திருக்கலாம், ஆனால் இந்த அரசு வந்ததற்கப்புறம் அதிகமாக இந்த தாக்குதல்கள் நடக்கிறதோ என்று நமக்கு தோன்றுகிறது. மேம் இப்போ போக்சோ எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து போக்சோ வந்து இப்போ வந்து நிறைய பேர் அவங்க வந்து தங்கி இருக்கிற இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து போக்சோன்றது வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் மேலே ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி வரும்? ஏன்னா டீச்சர்ஸ் இப்போ வந்து படிக்க போகிறாங்க, அந்த இடமே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குல்ல. இல்லை, இப்போ டீச்சர்ஸ் மேலே இப்போ ஒரு அமைப்பு உண்டாக்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க பள்ளிகளுக்கெல்லாம் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ சமீபத்தில் நாமக்கல்ல ஒரு பள்ளியில் நடந்தது. அந்த கமிட்டி வந்து போய் ஒவ்வொரு பள்ளியாக பேசுகிறாங்க, மாணவர்களிடம் தனியாக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பல மாணவிகள் ஆசிரியர்களை பற்றி அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள், பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்கிறேன், ஒரு சமூகத்தின் ஒரு என்ன வீழ்ச்சியை தான் இது காண்பிக்கிறது. அப்போ கடைசியாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிரியரை தான் நாம் குரு போல வச்சுருக்கிறோம். அந்த ஆசிரியரே இன்றைக்கு வந்து அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. பல பள்ளிகளில் இந்த பிரச்சனையை வந்து இருக்குது. முன்னாடி நடந்துச்சான்னு எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் சொல்கிறேன், எங்கேயோ ஒன்று நடந்துட்டு இருந்தது, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கும் ஒரு செயலாக மாறியதற்கு எல்லா காரணமும் நம்மளுடைய கலாச்சார சீரழிப்பு முக்கியமானது. பாரம்பரியம் கெட்டு போனது, நம்மளுடைய நம்மளுடைய பெருமையை நாம் மறந்தது. அப்புறம் வந்து ஒழுக்கமின்மை, ஒழுக்கத்தை வந்து ஒழுக்கத்தை கற்பிக்கும் ஆசிரியரே அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுபோக வந்து நம்ம கலைன்னு சொல்லிட்டு இந்த சினிமாக்கள் பண்ணும் அட்டூழியம், ஏகப்பட்ட அட்டூழியம். ஒரு டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு படமே வந்தது, சமீபத்தில் ஒரு படம் வந்ததாக கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல, ஆனால் வந்தது. எல்லா இடங்களிலும் நாம் வந்து தவறுகளை தவறாக சுட்டி காட்டாமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு திராவிட மனப்பான்மையை நம்ம இங்கே கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்று தான் தோன்றுகிறது. அதுதான் இந்த தமிழ் சமூகத்தின் வீழ்ச்சிக்கும் இந்த குற்றங்கள் பெரியதற்கும் காரணமாக நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்கூலில் வந்து ரீசெண்டாக ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டோம். அப்படி என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க, அதை தடுக்க வந்த டீச்சரை வந்து அடிக்கிறாங்க
டீச்சருக்கு வந்து அருவாள் வெட்டு விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விமர்சனம் வருது. அப்படின்னும் போது இங்க டீச்சருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகுதா? கண்டிப்பாக. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஆசிரியர்கள் அடிக்கலாம். அடிச்சாலாம் யாரும் நிறைய இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, அடி வாங்கி தான் நாங்கலாம் படிச்சு வந்திருக்கிறோம். அடிக்காமல் எந்த ஆசிரியரும் இருந்ததில்லை. பெற்றோர்களும் அதை பெருசா கொண்டு வந்து விட்டு நல்லா அடிங்கன்னு சொல்லி விட்டுட்டு போற பெற்றோர்கள். ஆனா இன்றைக்கு நீங்க தொடக்கூட முடியாது. கேட்டா ஹியூமன் ரைட்ஸ்ன்னுவாங்க, சைல்ட் ரைட்டுன்னுவாங்க. அது மாரி நம்ம வந்து இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து அதிகமாக பின்பற்றுகிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இந்த குருவோட கையில வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அவரு. அவரு சொல்றதை வந்து கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆசிரியரை பார்த்தால் ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு ஆசிரியரை பார்த்தே பாட்டு பாடுறாங்க, ஆசிரியரையோ கேலி பண்றாங்க, ஆசிரியர்களோட சேர்ந்து இந்த என்னது வீடியோக்கள்லாம் கூட போடுறாங்க டான்ஸ் ஆடி. இதெல்லாம் ஒரு சினிமாவோட தாக்கங்கள். சினிமாவோட தாக்கம் வந்து தமிழகத்தை நாசமாக்கி இருக்குன்ற கூட சொல்லலாம். அதுல இதுவும் ஒண்ணு. ஆசிரியர்கள் இன்றைக்கு தொடக்கூட முடியாது அவர்களே. இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம் இதெல்லாம் ஏன் பகிர்ந்துங்க அந்த காலத்தில் ஒரு தாத்தா மடியில் உட்கார்றதோ இல்லை ஒரு மாமா வந்து நம்மளை கன்னத்தை தொட்டு கொஞ்சுறதோ பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி தொடக்கூட முடியாது. உடனே வந்து அதை குட் டச் பேட் டச்சாக மாற்றிடுறாங்க. அது இதெல்லாமே வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் தான் நமக்கு. நம்மளுடைய அடிப்படை நாகரிகம் என்பதை நாம் மறந்ததுனால தான் இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையே. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்குரிய அதிகாரத்தை நாம் குறைத்தோம். அதுவும் ஒரு தவறு. ஆசிரியர்கள் சரியான ஆசிரியர்கள் நம்மிடம் பணியாற்றுகிறார்களா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. சும்மா ஏதோ பேருக்கு ஆசிரியராக காசுக்காக வந்து ஆசிரியராக வந்த நிறைய ஆசிரியர்களுக்கு எப்படி ஆசிரியர்களாக இருக்கணும்ன்றதே தெரியல. ஆசிரியர்களின் தரமும் தாழ்ந்திருக்கிறது. அவங்களுடைய தரமும் வீழ்ந்து விட்டது. ஒரு காலத்தில் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு மரியாதையான புண்ணியமான ஒரு விஷயமா புனிதமான ஒரு விஷயமா கருதப்பட்டது போக இன்று அதுவும் எல்லா வேலையிலும் ஒன்று சம்பாதிப்பதற்கான ஒரு வேலையாக மாறியதும் ஒரு காரணம். இப்போ எல்லாமே பணத்தை வச்சு முடிவு பண்ணுறோம். எல்லாமே வந்து சொகுசு வாழ்க்கைக்கு வந்து அடிமை ஆயிட்டோம். எல்லோருமே வந்து சினிமாத்தனமான ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டதனால் இன்றைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி நம் சமூகத்தில் இருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிற மரியாதையும் குறைந்து போனதுக்கு ஒரு காரணமாக பார்க்கிறேன். இதெல்லாம் திருப்பி நம்ம மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. சமீபத்தில் ஒரு ஆங்கில படம் எல்லோரும் பார்த்த ஒரு அடலசன்ஸ்னு ஒரு படம். இது பள்ளி குழந்தைகள் வந்து யூகேயில் இங்கிலாந்து பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளை பற்றி அவர்கள் கவலைப்பட்டு எடுத்த படம். அப்படி ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவலையாக இருக்கும். ஒரு பக்கம் ஜாதி பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த பாலியல் பிரச்சனைகள், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவினால் வர்ற அந்த தாக்கங்கள், அந்த சொகுசு வாழ்க்கையை நான் சொல்லும்போதே சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் வந்து எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க. மொபைல் வேணுன்றாங்க இந்த குழந்தைகள், எனக்கு அது வேணும் இது வேணும் இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும், அது எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அதற்கு தடையாக வரும் யாராக இருந்தாலும், பெற்றோராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் அந்நியமாகத்தான் படுகிறார்கள். அவர்களை எந்த அளவுக்கு இவங்க போய் தாக்குறதுக்கான ரெடியாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு வீழ்ச்சியை தான் நான் இந்த ஜெனரேஷனில் நான் பார்க்குறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி.